கர்த்தர் கொடுத்தது நாளுக்காய் கர்த்தர் நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசு உயிர்த்தெழுந்தார், மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிர்த்தெழுதாவிட்டால் நமக்கு ரட்சிப்பே இருந்திருக்காது. அதனால் அந்த உயிர்த்தெழுந்த நாளை நம்ம நினைவு கூறும்போது ஆண்டவர் நமக்காக என்ன செஞ்சுருக்கார் அப்படிங்கிறத நாம் சில வசனங்கள் மூலமாக இன்றைக்கி பார்க்கலாம். ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்கள் செஞ்சுருக்கார். ரட்சிப்பு, பாவத்திலேருந்து மீட்பு, நம்மளை அவர் பிள்ளையாக மாற்றிருக்காரு. அது ரொம்ப சிலாக்கியம். ஆண்டவர் கொடுத்த நமக்கு பெரிய கிருபை. அவருடைய கிருபைக்கு நமக்கு அளவே இல்லைன்னு சொல்லி நம்ம படிக்கலாம். அதனால் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு தான் நமக்கு நம்ம இங்கே மனுஷனாக பிறந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு அவருடைய சிலுவையில் மரணத்தை ருசி பார்த்து பிதா அனுப்பின சித்தத்தை நிறைவேற்றி அவர் நமக்காக எல்லாத்தையும் சேர்ந்து நம்மளை ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களாக நம்மளை வச்சுருக்காரு. அவருடைய சமூகத்துக்கு போகும்பொழுது அவருடைய மடியில், அவருடைய பாதத்தில் நம்ம இருக்கிறதுக்கு ஒரு அழைத்து கொண்டு போகக்கூடிய ஒரு சிலாக்கியத்தை நமக்கு தந்திருக்காரு. அந்த சிலாக்கியத்தை தந்திருக்க ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற பிள்ளைங்களாம் இந்த நாட்களில் உயிர்த்தெழுந்த நாளை நம்ம நினைவு கூறினோம்னா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சுருக்காரு. அதை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. நாட்களும் தகப்பனே, நீ எங்களுக்காக செய்த அந்த ஒரே நீங்கள் அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிற சுவாமி. வெளியேறப்பெற்ற ரத்தத்தினால் எங்களை மீட்டெடுத்து உங்களுடைய பிள்ளையாக மாற்றினீங்களே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பெரிய பாவ மன்னிப்பை தந்து எங்களுக்கு ரட்சிப்பை தந்து ஆண்டவரே நீதிமானாகி உங்களுடைய பிள்ளையாய் உங்களுக்கு சொந்தமான பிள்ளையாக மாற்றிருக்கீங்க. நன்றி செலுத்துகிற சுவாமி. அதை பெற்றுக்கொண்டு நாங்கள் வீணாக இருக்காதபடி எங்களுடைய வாழ்க்கையில் நீர் வைத்திருக்க திட்டத்துக்கு, நாங்கள் சித்தத்துக்கு எங்களை அர்ப்பணித்து ஓடுகிற பிள்ளைகளாக காணப்பட கிருபை செய்யுங்க சுவாமி. உங்களுடைய வல்லமுள்ள பிரசனம் அப்படி இந்த நாட்களில் நடத்தி செல்லமாக ஜெபிக்கிறோம். கேட்குற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீ தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிகனமாய் மேலே அம்மாக்கே செலுத்துகிறேன். இயேசு நான் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். கல்லையிலேருந்து எழுப்புனது பிதா தான். இப்போ நம்ம சுருக்கமாக படித்தாலும் நம்ம அந்த கல்லறையிலேருந்து ஆண்டவரை எழுப்புனது பிதா தான் எழுப்புனார்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். எபிரேயர் 13:20 நம்ம படித்து பார்த்தோம்னா அந்த வசனத்தில் நீங்கள் படித்து பார்க்கலாம். அவர் தான் எழுப்புனார் ஆண்டவரை. ஆனால் இயேசு எழுப்புறதுக்கு பாருங்கள் ஒரு காரியங்கள் நடந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அவர் உயிரோடு இருக்கார். அவர் உயிரோடு தான் இருக்கார். இன்றைக்கி நாம் இது நினைவு தான் கூறுதோமே வெளியே அவர் மரித்து எப்போவோ 2000 வருஷத்துக்கு முன்னாடியே மரித்து நமக்காக எல்லாத்தையும் ரத்தம் சிந்தி அவர் மீட்பை பெற்றுக்கொண்டு அவர் உயிரோடு இருக்கார். நமக்கு மீட்பை தரதுக்கு அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கார். நம்மளோட கூட பேசுகிற தகப்பன். அதனால் அவர் உயிரோடு இருக்கார். அவர் நம்மோட இருக்கார். அவர் நம்மளை மறக்கிறதே கிடையாது. இந்த 3 காரியத்தையும் ஆண்டவர் செஞ்சுட்டு இருக்கிறனால தான் நமக்காக இந்த தியாக பலியாக நம்மளுக்கு ரத்தத்தினால அவர் மீட்டெடுத்து அவருடைய பிள்ளையாக நம்மளை மாற்றிருக்காரு. பிதா உயிரோடு எழுப்புறாருங்கிறதுக்கு ஒரு அடையாளங்களை நம்ம பார்க்கலாம். ஏன்னா உயிர்த்தெழுந்து ஆண்டவர் எழும்பினார், பிதா எழுப்பினாருன்னு சொல்லி நம்ம வாசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு நல்லா தெரியணுன்னாக்கி அதில் 3 காரியம் நடந்தது. அந்த இடத்துல கல்லறையில் வைக்கும்போது அவங்க அப்படியே கல்லறையில் வச்சுட்டு அப்படியே போகலை. அப்போ கல்லறையில் வச்சாலும் சரி, வச்ச பிறகு அவங்களுக்கு ஒரு காரியங்கள் செய்யணும்னு சொல்லி இருந்தது. அவர் உயிரோடு எழும்புன்னு சொல்லி முன்னாடியே சொன்னதுனால இவனுக்கு ஒரு பயம். எப்படி தவறான காரியம் நடக்குமோன்னு சொல்லி அவனுக்கு ஒரு பயம் இருந்ததுனால அவன் கேட்கும்போது பிலாத்துட்ட போய் கேட்கும்போது அவன் சொல்லுவான், நீங்களே எல்லாம் செஞ்சுக்கங்கன்னு சொல்லும்பொழுது ஒரு கல்லை எடுத்து வைக்கான். ஏன்னா யூதர்கள் தான் செய்கிறது. அதுதான் அவங்க தான் இந்த கல்லை புரட்டி அதில் அடைச்சி வைக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அடுத்து முத்திரை நீ குத்தணும், நீ அதெல்லாம் முத்திரை இல்லைனாக்கி அவன் அப்படியே யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க சீசர்கள்லாம் அப்படின்னு சொல்லி அவனு சொல்லும் பொழுது இவன் முத்திரை, அரசாங்க முத்திரையை குத்தலாம். முத்திரை நீங்கள் உங்களுக்கு தெரியும், முத்திரையை பற்றி நிறையா இந்த வீடுகள்லாம் நிறைய சக்தி அந்த மாதிரி பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த முத்திரை குத்திட்டோம்னா அந்த அரசாங்க முத்திரையை யாருமே எடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அது தவறான, அது பெரிய கேஸ் ஆகி அந்த மாதிரிலாம் நடக்கும். ஏன்னா அரசாங்கத்துக்கு எதிர்த்து யாருமே நிற்க மாட்டாங்க. அந்த முத்திரை குத்தினோம்னாக்கி அவங்க தான் திருப்பி அதை எடுத்து ரிலீஸ் பண்ணி அவங்க அந்த சட்டப்படி அதை செய்வாங்க. அந்த மாதிரி முத்திரையை குத்தி இப்போ இவன் யாருமே எழுப்பக்கூடாது, இவரை எழும்புன்னு சொல்லியிருக்காரு. அதனால் வேறு யாராவது அந்த கல்லை புரட்டிடுவான்னு சொல்லிட்டு அந்த அரசாங்க முத்திரைன்னா யாரும் அதை எடுக்க மாட்டான்னு சொல்லி அந்த முத்திரையை குத்தான். அடுத்து ஆண்டவருக்கு விரோதிகளாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க அதிகாரம் செலுத்தி அவங்கள்ட்ட போய் கேட்காம நிறைய பேரை நீ காவலுக்கு வைக்கணும், இல்லாட்டா சீசனை தூக்கிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி அழைச்சதான். அப்போ நீங்கள் பெரிய பெரிய காவலாளியே நீங்கள் வச்சுக்கோன்னு சொல்லி அவன் சொல்லும் பொழுது அவன் காவலாளிகளையும் நிறையா வச்சுருக்கான். அவனுக்கு அதிகாரம் படைத்தவன் நிறையா ரொம்ப தூங்காமல் உட்காந்து பார்க்குறவனை மாதிரி வச்சுருக்கான். வச்சுருந்து இவ்வளோ பாதுகாத்து வழி நடத்தினாலும் ஆண்டவர் பிதா எதுக்கு ஆண்டவர் இயேசு அனுப்புனாரோ அந்த இதை செய்து முடித்தார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நாம் நினைவு கூறுறது. ஏன்னா மற்ற கல்லறை
சிறையில் போனவங்கெல்லாம் மறித்தாங்க, நிறைய தீர்க்கதரிசிகள் மறித்தாங்க, நிறையா வந்து நிறையா அந்த பழைய ஏற்பாடு பார்த்தோம்னாக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி வெறுமே பாதாளத்துக்கு தான் போனாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஏன்னா வந்து ஆண்டவர் பிறந்து ஆண்டவர் மரித்த பிறகு தான் நமக்கு வந்து அந்த ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் உருவாக்கினார் பிதாவானவர். அதுக்கு முன்னாடி பூரா எல்லாரும் பாதாளத்தில் இருந்தாங்க. அதுக்கு பிறகு தான் அந்த பரலோகங்கிறதே ஒன்று வந்துச்சு, பரதேசின்னு சொல்லி சொல்கிறாங்களா, அது வந்தது. அப்போ வந்து இந்த 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 அடைக்கப்பட்ட இதெல்லாம் எதுனாலன்னா அவனுக்கு வந்து எப்படியாவது இவரை வெளியே வர விடக்கூடாது, இவர் வருவேன்னு சொல்லியிருக்காரு ஆனால் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனுஷனுடைய ஒரு திட்டம். ஆனால் பிதாவுடைய திட்டம் என்னென்னா ஆண்டவர் முதல் நாள் உயிரோட எழுமணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கமே. அவர் வந்தார், சிலுவையில் அறையப்பட்டார், கல்லறையில் வைக்கப்பட்டார். ஆனால் கல்லை புரட்டி தள்ளினதாகட்டும், இந்த முத்திரையை உடைச்சதாகட்டும், முத்திரை வந்து ஆண்டவருக்கு, அதாவது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் எல்லாத்துக்குமே தலைவர், எல்லாத்தையுமே உருவாக்குனவர். அவருக்கு முத்திரையை வச்சு அவன் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறத நிரூபித்தார். அப்புறம் கல்லெல்லாம் புரட்டுறதுக்கு வந்து தூதன் தான் புரட்டுறான். இப்போ வேறு யாரும் அவங்கள புரட்டி அவரெல்லாம் வெளியே கொண்டு வரணும்னு அவசியமே இல்லை. அப்போ இயேசுவை வந்து விரோதிகளும் காவல் காத்தவங்களும் தூங்கி போனான்னு சொல்லி பார்க்கும். அப்போ இவங்க இந்த 3 காரியமும் செஞ்சு அவன் அடைக்கப்பட்டதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடைக்க முடியல. அப்போ பிதாவானவர் என்ன திட்டம் வச்சுருந்தாரோ அதுதான் நடந்தது. அப்போ நம்ம பிதாவானவர் செஞ்சதை தான் கொண்டு வந்த வேலையை தான் செஞ்சு முடிச்சுக்காரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் நம்மளை எப்படி மீட்கணும்னு சொல்லி அந்த திட்டத்தோடு அவர் செஞ்ச காரியங்களை செஞ்சதுனால இன்றைக்கி அவர் உயிரோடு இருக்காருங்கிற நிச்சயத்தை நாம் வந்து கண்டிப்பாக சொல்லி, நம்ம ஆண்டவர் உயிரோடு இருக்கார், என்னை மீட்கிறதுக்கு வந்தார், இன்றைக்கு உயிரோடு இருக்க என்னோட பேசுகிறாரு, என்னோட இருக்கார், என்னை ஒருபோதும் மறக்க மாட்டார் அப்படிங்கிறத நிச்சயத்தை நம்ம வந்து இதில் செய்யலாம். ஆனால் வந்து இதை நிரூபிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கி இதை ஏன் நிரூபிக்கணும், நமக்கு ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் வந்து ஆண்டவர் வந்து நிரூபித்து காட்டுறாரு. இதெல்லாம் எப்படின்னு சொல்லி சொன்னால் தானே சிலருக்கு வந்து தெரியும். நமக்கு தெரியலைன்னா பாருங்கள் இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி சிலர் வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது மாதிரி ஆண்டவர் வந்து நிரூபித்து காட்டுறாரு. இதெல்லாம் வந்து ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து வந்து எல்லாம் துணியெல்லாம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கி கலரில் துணியெல்லாம் பார்க்கும்போது கலரில் துணியெல்லாம் அப்படி எடுத்து வச்சிருந்த மாதிரி இருக்குது. அவர் வெளியே வந்தாருன்னு சொன்னோம்னா வெளியே வர்றதுக்கு யாரோ ஜெபித்து யாரோ வந்து கூட்டி கொண்டு வந்து விடலாம் செய்யலை. பிதாவானவர் அவருடைய வல்லமையினால்தான் அவர் வந்து வெளியே கொண்டு வந்தார், அவர் தான் எழுப்பினார். அப்போ அந்த எழுப்புதல் வந்து பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருது. இப்போ மற்றவங்க மறித்து அவங்க வந்து பரிசுத்தவானா மாற்ற ஆண்டவரோட கூட பரலோகத்துக்கு போகிறது அது வேறு காரியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது ரொம்ப ஒரு பெரிய சிலாக்கியத்தை நமக்கு கொண்டு வரதுக்காண்டி அவர் உயிரோடு இருக்கிற தேவன். அவருக்கும் மற்ற மனிதர்களோட கூட நாம் ஒப்பிட்டு பேசவே கூடாது. அவர் வந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற ஜீவனுள்ள தேவன். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அவர் வந்து நிரூபித்தார். ஏன் நிரூபித்தார்னா நமக்கு தெரியணுங்காண்டி இந்த காரியங்கள்லாம் பிதா தான் செஞ்சார் அப்படிங்கிறத நிரூபித்தார். அப்புறம் நிறைவேற்றினார். ரோமர் 4:21 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வசனத்தில் நீங்கள் படித்து பாருங்கள். 21வது வசனம், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். இப்போ வந்து நமக்கு நிறைவேற்றணும் அப்படிங்கும்போது தான் நம்ம இதெல்லாம் நிறைவேறும், நம்ம கண்டிப்பாக நிறைவேறும், ஆண்டவர் செய்வார் அப்படிங்கிற ஒரு காரியம் இருந்தால் மாத்திரம்தான் நமக்கு அந்த நம்பிக்கை இருந்தால் தான் நம்ம வந்து அதில் உறுதியாக நிற்க முடியும். அப்படி நிறைவேற்றுறதுக்கு ஆண்டவர் வந்து அதெல்லாம் செஞ்சு முடிச்சாருன்னு பார்க்கலாம். எபேசியர் 4:10 பார்த்தீங்கன்னாக்கி அதில் வந்து நமக்கு வந்து ஆவியானவரை தந்து நமக்கு வந்து எப்படி நடத்தாருன்னு பார்க்கலாம். எபேசியர் 4:10 வசனத்தை பார்த்தோம்னா, இறங்கினவரே எல்லாவற்றுக்கும் நிரப்பத்தக்கதாக நம்மளை நடத்தக்கூடிய எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திலே ஏறி வரமா இருக்கிறார். அவர் வந்து நம்ம உன்னதத்தில் அவரோடு கூட நம்மளை உட்கார செய்யக்கூடிய ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை நமக்கு தரக்கூடிய ஒரு நல்ல தகப்பன் இருக்கார். அப்போ இந்த காரியங்கள்லாம் பாருங்கள் நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை தரக்கூடிய ஒரு நாள் தான் வந்து நம்ம வந்து உயிர்த்தெழுந்த நாள்னு சொல்கிறோம். ஆனால் அவர் எப்போவுமே உயிரோடு இருக்கிற தேவன் அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக நம்பி விசுவாசித்தான் நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா நினைவு கூர்ந்த நாளை வச்சு நம்ம இன்றைக்கி தான் நமக்கு மரித்தாருன்னு சொல்லி நம்ம வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம கொண்டாடிட்டு அப்படியே அந்த கொண்டாட்டங்கள் வந்து ஆண்டுக்கு பிரியமானது கிடையாது. நினைவு கூறுதல். ஆனால் வந்து மற்றவங்களுக்கு அதை பற்றி சொல்லதுக்காக தான் அந்த நாட்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம சிந்திக்கலாம். ஏன்னா வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செஞ்சார், எப்படி இருக்கார், எப்படி வந்தார், எப்படி வந்து அவர் உயிரோடு எழுந்திருச்சார், அவர் என்ன நமக்கு செய்திருக்காருன்னு சொல்ல ஒரு பெரிய காரியங்களை நினைவு கூறுத நாள் தான் இந்த நாளாக இருக்கலாம். ஆனால் வந்து நாம் எப்போவுமே நம்மளோட கூட பேசுகிற நல்ல தகப்பன், வசனங்களை தியானிக்கும் பொழுது நம்மளோட பேசுகிற நல்ல தகப்பனாக இருக்கிறாரு. அவர் நாம் எப்பொழுதும் துதிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். இயேசுவை கல்லையிலேருந்து பிதாவான எழுப்பினார் அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னாக்கி அவர் சித்தம் நிறைவேறதுக்கு எழுப்பினார். அவர் வந்து மத்தேயு 28:6, மார்க் 16:6, லூக்கா 24:6, 3 நீங்கள் வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னாக்கி
அவர் பிதா தான் எழுப்பினார்னு சொல்லி நம்ம முதல்ல படித்தோம் பார்த்தீங்களா. அதில் வந்து பிதாவின் சித்தம் அவர்கிட்ட நம்மளையும் அது வந்து நிறைவேறணும். அவர் உயிர்த்தெழுந்த நாள் வந்து நமக்கு ஒரு ஆசீர்வாதம். நம்ம உள்ளங்களில் அவர் வந்து நம்மளை வந்து உயிர்ப்பிக்கணும். நமக்கு எந்த இடத்துல நம்ம மரித்து போய் கிடக்கிறோமோ அந்த இடத்துல அவர் உயிர்ப்பிக்க வல்லமுள்ள தேவன். ஏன்னா ஜீவனுள்ள தேவன், வார்த்தையில் ஜீவன் இருக்குது. அந்த ஜீவனுள்ள வார்த்தை நமக்கு வரணும்னாக்கே ஆவியானவர் நமக்கு வேணும். ஆவியானவர் வந்து அவரால் தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ள முடியும். அதனால் அவர் வந்து உயிரோடு எழுப்பின பிதாவானவர் உயிரோடு எழுப்பின இயேசுவுக்கு நாம் முற்றிலுமாக வந்து கீழ்ப்படியணும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். நம்ம வந்து அவருக்குன்னு அர்ப்பணிக்கணும். அப்புறம் உயிர்த்தெழுந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறணும்னாக்கி நாம் வந்து உயிர்த்தெழுந்த தேவன் என் உள்ளத்தில் வாங்காண்டவரே, எங்களுடைய இல்லத்தில் வாங்க, எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பிரவேசிங்க. நாங்களும் உயிர்த்தெழுந்த பிள்ளைங்களாக இருக்கணும். உயிர்த்தெழுந்த தகப்பனுடைய பிள்ளையாக இருந்தோம்னா நாமளும் உயிர்ப்பிக்கிற மற்றவங்களுக்கு சொல்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். மற்றவங்களாம் தெரியாமல் இருப்பாங்க. ஒரு வேலை தெரியாமல் இருந்தோம்னாக்கி அவங்களுக்குலாம் சொல்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். நம்ம வசனங்கள் வந்து பார்த்திங்கனாக்கி வசனம் எப்பவுமே உயிர் ஊட்டக்கூடிய ஒரு வசனமாக இருக்கிறதுனால அந்த வசனத்தின் மூலமாக அநேக பிள்ளைகளை நம்ம எழுப்பதுக்கு ஆண்டவர் இன்னைக்கு கண்டிப்பாக நமக்கு உதவி செய்ய அவர் உயிர்த்தெழுந்தவராக இருக்கார். அவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுதே நாம் ஆண்டவரே எங்கள்கிட்ட என்ன குறைகள் இருக்குதோ அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணி உமக்கு பிரியமான காரியங்களை செய்திருக்கும். உயிர்த்தெழுந்த தேவன் எங்களோடு கூட பேசி எங்களை நடத்தி எங்களை எல்லாவற்றிலும் போதுமானவராக இருக்கிறீர் என்ற அந்த அன்பை பெற்றுக்கொண்டு எங்களோடு கூட இருக்கீங்கன்னு சொல்லி எங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டீங்க, எங்களை ஒரு நாளும் மறக்கவே மாட்டீங்க, நீங்கள் எங்களோடு கூட இருக்கீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த விசுவாசத்தில் பலப்படணும். இந்த பிசாசு சோதனையை கொண்டு வந்து நோய்கள் பிரச்சனைகளை கொண்டு வந்து இந்த நாட்களில் அநேக பிள்ளைகளை ஆண்டவர் பக்கமாக வர்ற பிள்ளைங்களுக்கெல்லாம் நிறைய சோதனைகளை கொண்டு வந்து கொடுக்குறத நம்ம வாழ்க்கையில் பார்க்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி வரும்போது அவனை மேற்கொள்றதுக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் நமக்கு பலன் தருகிறவர். ஆவியானவரால் பலனை தந்து நம்மளை நடத்துகிறவர். எப்படி பவுலுக்கு பேதுருக்கு அவங்களுக்கெல்லாம் கொடுத்தாரு பாருங்க. அந்த மாதிரி பலவீனத்தில் நம்ம இருக்கும் பொழுது பலன் தந்து நம்மளை பிசாசானவன் எல்லா பிரச்சனைகளை கொண்டு வர எல்லா பிரச்சனைக்கும் மேற்கொண்டு அவருடைய நாமத்தை உயர்த்துக்கிற பிள்ளைகளை நம்ம எழும்பி ஒவ்வொருத்தரும் நிற்க இந்த நாட்களில் ஆண்டவர்கிட்ட உதவியை கேட்டு அவருடைய அன்பிலே நம்ம நிலைத்திருக்க அவருடைய பிரசனத்திலே அவருடைய ஆவியானவரை தந்து நம்மளை நடத்த நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் சொன்னேன் பிதாவானவர் உயிரோடு எழுப்பினார் இல்லையா. அவருக்கு யாரோ ஜெபம் பண்ணி அந்த மாதிரிலாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொன்னேன் பாருங்க. இப்போது அதை படிக்கும்போது நமக்கு இந்த உயிர்த்தெழுந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு வந்தோம்னாவே பழைய ஏற்பாட்டையும் சரி உயிரோட எழுப்புனது ஜெபம் பண்ணி எழுப்புனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை நம்ம படித்தோம்னாக்கி இது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம வித்தியாசம் பார்த்து வசனத்தை நீங்கள் தியானிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுக்கு கற்றுத்தருவான்னு சொல்லி நான் விசுவாசிக்கேன். இங்கே மனிதர்கள்லாம் எழுப்பினவங்க இயேசு கிறிஸ்து வந்து மார்க் 5:41 நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு சிறு பெண் மரித்து போனான்னு சொல்லி நீங்கள் படிக்கலாம். அது மேலேருந்து நீங்கள் ஃபுல்லாக படிங்க. அந்த இடத்துக்கு முன்னாடியே நிறைய அர்த்தங்கள்லாம் இருக்குது. அதை படிச்சிங்கன்னா அந்த சிறு பெண்ணை கரம் பிடிச்சி தூக்கி அந்த பெண்ணை மரித்து கிடந்த பிள்ளைய தூக்குவார். யோவான் 11:41 லாசருவை 4 நாள் நாரி போன லாசருவை எழுப்புதார். லூக்கா 7:12-15 வரைக்கும் பார்த்திங்கன்னாக்கி ஒரு பாடையில் வழியில் கொண்டு போயிட்டு இருக்க ஒரு விதவையின் மகனை வந்து பாடையை தொட்டு சுகமாக்குதார். இப்போ இவங்கெல்லாம் திருப்பி மறித்தாங்க. ஆனால் வந்து அதை தான் நான் சொல்கிறேன். இவங்க வந்து ஜெபம் பண்ணி ஜெபத்தினால அவங்க வந்து உயிரோடு எழுப்புனாங்க. அதுக்கும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவானவரால் எழுப்பப்பட்டது. இவங்கெல்லாம் வந்து ஜெபம் பண்ணி நம்மளை மாதிரி மனுஷனாக இயேசு வந்த பிறகு ஜெபம் பண்ணி எழுப்பப்பட்டவங்க. அவங்க திருப்பி மரித்து போவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. பிதாவானவர் எழுப்புனார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பவுல் செஞ்சது பார்க்கலாம். அப்போ சொல்லி 20:12 ஒரு வாலிபன் பைபிள் வசனத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மாடியிலேருந்து கீழே வந்து மரித்து போவான். அவனை எழுப்பி அவர் வந்து உயிரோடு எழுப்புவார்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பேதுரு பார்த்திங்கன்னா அப்போ சில 9:40-41 ஒரு சிசி தொற்காலங்க பொண்ணு வந்து மரித்து போகிறான்னு சொல்லி இருக்கும்போது அவளை வந்து உயிரோடு எழுப்புவார். அப்புறம் வந்து எலியா வந்து பார்த்திங்கன்னா 1 ராஜாக்கள் 17, 21, 22, 23 பார்த்திங்கன்னா ஒரு விதவை அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்த அந்த பையன் வந்து மரித்து போவான். அந்த பையனை உயிரோடு எழுப்புவார். எலிசா பார்த்திங்கன்னாக்கி 2 ராஜாக்கள் 44வது அதிகாரத்தில் சூனியமாங்க அவருக்கு வந்து ஒரு ரூமெல்லாம் கட்டி கொடுப்பாங்க. அந்த அம்மாவோட மகன் இறந்து போவான். அந்த பையனை வந்து எழுப்பி கொடுப்பாரு. இப்போ இவங்கெல்லாம் வந்து ஜெபம் பண்ணி அவங்க உயிரோடு எழுப்பி கொடுத்தாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்லறை இன்றைக்கும் வெறுமையான கல்லறையாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் வந்து கல்லறையை வந்து வெறுமையாக்குனது வந்து இந்த மாதிரி ஜெபம் பண்ணி அவரை வெளியே கொண்டு வரல. பிதாவானவர் நமக்காக ரத்தம் சிந்தி அது எவ்வளோ பெரிய மீட்பை தரதுக்கு நம்ம உலகத்தில்
உலகத்தில் இருக்க எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து தீர்த்து அவங்களுக்கு விடுதலை கொடுக்கறதுக்காண்டி மறித்து ரத்தம் சிந்தி அவளை உயிரோடு எழுப்பினார். அந்த பெரிய ஸ்லாக்கியத்தை நமக்கு தந்ததுக்காண்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். அதாவது அநேக பிள்ளைகள் அதை கற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் நம்மளை உருவாக்க ஆண்டவர் நம்ம அர்ப்பணிக்க நம்ம ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஆமென். காலத்தை வென்று வெற்றி சிறந்தார் ஆர்ப்பரி. உலகத்தை வென்று இயேசு உயிர்த்தார் ஆர்ப்பரி. காலத்தை வென்று வெற்றி சிறந்தார் ஆர்ப்பரி. அழகினை வென்று அகிலம் சிறந்தார் ஆர்ப்பரி. இயேசுவே தேவன் என்று முழங்கி ஆர்ப்பரி. ஆர்ப்பரி ஆர்ப்பரி. அகிலனை வென்று அகிலம் இருந்தார் ஆர்ப்பரி. இயேசுவே தேவன் என்று முழங்கி ஆர்ப்பரி. யெகோவா நிசியே அல்லேலூயா. யெகோவா சபையேத் ஹோசன்னா. யெகோவா நிசியே அல்லேலூயா. யெகோவா சபையேத் ஹோசன்னா. யெகோவா நிசியே அல்லேலூயா. யெகோவா சபையேத் ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. வழி என்று சொன்னவர் வழியாக வந்தவர் இயேசு ஒருவரே. அற்புதமாக அவளில் வந்தவர் இயேசு ஒருவரே. வழி என்று சொன்னவர் வழியாக வந்தவர் இயேசு ஒருவரே. அற்புதமாக அவளில் வந்தவர் இயேசு ஒருவரே. பாவமே இல்லா பரிசுத்தானவர் இயேசு ஒருவரே. அதிசய அற்புத நன்மைகள் செய்தவர் இயேசு ஒருவரே. பாவமே இல்லா பரிசுத்தமானவர் இயேசு ஒருவரே. அதிசய அற்புத நன்மைகள் செய்தவர் இயேசு ஒருவரே. தனிப்புகள் பெற்றவர் தனித்தன்மை வாழ்ந்தவர் இயேசு ஒருவரே. அழிந்திடா உண்மை சத்தியம் சொன்னவர் இயேசு ஒருவரே. தனிப்புகள் பெற்றவர் தனித்தன்மை வாழ்ந்தவர் இயேசு ஒருவரே. அழிந்திடா உண்மை சத்தியம் சொன்னவர் இயேசு ஒருவரே. நீடித்த பெயரும் நிலையாக பெற்றவர் இயேசு ஒருவரே. ஆன்மீக தாகம் தீட்டிட வல்லவர் இயேசு ஒருவரே. நீடித்த பெயரும் நிலையா பெற்றவர் இயேசு ஒருவரே. ஆன்மீக தாகம் தீட்டிட வல்லவர் இயேசு ஒருவரே. வசனங்கள் நிறைவேற சரித்திரம் படைத்தவர் இயேசு ஒருவரே. மரணத்தை வென்று ஜெயமாக நின்றவர் இயேசு ஒருவரே. வசனங்கள் நிறைவேற கொடுத்தவர் இயேசு ஒருவரே. மரணத்தை வென்று ஜெயமாக நின்றவர் இயேசு ஒருவரே. சீக்கிரம் மீண்டும் வருவேன் என்றவர் இயேசு ஒருவரே. இதயங்கள் மாற்றி புது வாழ்வு தந்தவர் இயேசு ஒருவரே. சீக்கிரம் வருவேன் என்றவர் ஒருவரே. இதயங்கள் மாற்றி புது வாழ்வு தந்தவர் இயேசு ஒருவரே. யெகோவா நிசியே அல்லேலூயா. யெகோவா சபையேத் ஹோசன்னா. யெகோவா நிசியே அல்லேலூயா. யெகோவா சபையேத் ஹோசன்னா. யெகோவா நிசியே அல்லேலூயா. யெகோவா சபையேத் ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா.
ஜெயிப்போம். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். ஆம் சுவாமி, நீங்கள் யூத ராஜசிங்கமாய் உயிர்த்தெழுந்த தேவனா, இன்றைக்கும் எங்களோடு கூட பேசுகிற தேவனா, ஜீவிக்கிற தேவனா இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிற சுவாமி. எங்களோடு கூட பேசுவது மாத்திரமல்ல, எங்களை உருவாக்குகிற தேவனா இருக்கீங்க, எங்களை பிள்ளையாய் மாற்றுகிற தேவனா இருக்கீங்க, நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக தியாக பலியாக எங்களை மீட்டெடுக்க வந்த நல்ல தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உடைய பரிசுத்த ஆவியினாலும் பரிசுத்த இரத்தத்தினாலும் எங்களை கழுவி உடைய பிள்ளையாய் மாற்றி உமக்கன்று சொந்தமாக்கி கொண்டு நன்றி செலுத்துகிறோம். எதிராக வருகிற சத்துருக்கு எங்களை மீட்டெடுத்து உம்முடைய பிள்ளையாய் மாற்றி உமக்கென்று ஆண்டவரை பயன்படுத்தத்தக்கதா இந்த நாட்களிலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நீங்கள் அற்புதமாய் நடத்தப்போருக்காக நன்றி செலுத்துகிறோம். இடையாய் ஆண்டவரை பிசாசானவன் சத்துருவானவன் எவனை விழுங்கலாமோ சுத்திக்கிற ஆண்டவரை தேவன் பிள்ளைகளை ஆண்டவரை தொடும் பொழுது தேவன் எல்லாவற்றிலும் எங்களை மீட்டெடுக்க வல்லமுள்ள தேவன் கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் உறுதியாய் பற்றி பிடித்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யணுமா ஜெபிக்கிற சுவாமி. சத்துரு கொண்டு வருகிற எல்லா சோதனை, வேதனை, நோய்கள், பிரச்சனை எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து எங்களுடைய பாவ சாபங்களை எல்லாம் ஆண்டவரே மரண கூரையெல்லாம் உடை தெரிந்து எங்களுக்கு ஆண்டவரே வெற்றியை தந்திருக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகளை எல்லாம் வெற்றியாய் மாற்ற போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாமான சரீர தேவைகளையும் எங்களுக்கு ஆவிக்குரிய தேவைகளையும் நீ தந்து வழிநடத்தவனுமா செபிக்கிறோம். அவருடைய அழைப்பையும் நாங்கள் புரிந்து கொண்டு ஓடி ஜெயிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. நாட்களே ஆண்டவரே உயிர் தந்த தேவன் எங்களுடைய உள்ளத்திலே உயிர்ப்பிக்க ஆண்டவரே மரித்து போய் எந்த இடத்துல கிடக்கணுமோ அந்த இடத்துல எங்களை உயிர்ப்பிக்கிற பிள்ளைகளாக எங்களை எழுப்பி அநேக பிள்ளைகளுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக எங்களை மாற்றணுமா ஜெபிக்கிறோம். நாமும் உயர்த்தப்பட எனக்கு உலகத்துக்கு சாட்சிகளாக இருப்பீங்க என்று சொன்னீங்களே, அதுபோல் ஆவியானவரை தந்து எங்களை நடத்தி செல்லணுமா இந்த நாட்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அற்புதமாக எங்களை நடத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உயிர் தெளிந்த தேவனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறவராக இருக்கிறேன் நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்த அப்படின்னா நன்றி தகப்பனே. எந்த ஒரு காரியங்களும் எங்களுக்கு இல்லாத பொழுது எங்களை கற்றுத்தந்து எங்களை நடத்தி சென்று எங்களை அழைத்து எங்களை ஆண்டவரை அரவணைத்து நடத்தி செல்கிற தகப்பன் எங்களோடு கூட இருக்கிறபடியா நாங்கள் எந்த இடத்துல வைக்கப்படாதபடி எங்களை உயர்த்த உங்களுடைய வல்லமுள்ள கரம் தூக்கி எடுக்க போதுமானதாக இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம். தாங்களை தகப்பனே எங்களை எந்த இடத்துல நீங்கள் வைக்கணும் என்று திட்டம் வைத்திருக்கீங்களோ அந்த இடத்துல கொண்டு போய் எங்களை வைத்து ஆண்டவரே உடைய நாமத்தை உயர்த்த வேணுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய சித்தத்துக்கு அல்ல ஆண்டவரே உடைய சித்தத்துக்கு முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை கேட்குற பிள்ளைகளுக்கும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீ தந்து வளர்த்தமா ஜெபிக்கிறேன். துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்துக்கெல்லாம் பயிர்விட்டு நன்றி. இன்னும் நடத்த போருக்கா நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிற மயமெல்லாம் உமக்கு தான் செலுத்தும் ஆண்டவரே. மறுபடியும் உங்களுடைய சமூகத்தில் வரும் முறை எங்களை காத்து வளர்த்தமா ஜெபிக்கிறேன். துதிக்கான மயமெல்லாம் நமக்கு செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபம் உங்களுக்கு நல்ல பிதாவே.